ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு கொடுத்த வாழ்வுக்காக ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய விருப்பப்படி நன்கு வாழ, நல்லது செய்ய நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறார்: நீங்களோ கடவுளின் கைவேலைப்பாடு, நற்செயல் புரிவதற்கென்றே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்முடைய உலக வாழ்வு ஒரு நாளைக்கு முடியத்தான் போகிறது. நாம் இறந்த பிறகு மற்றவர்களால் எதற்காக நாம் நினைவு கூறப்படுவோம் என்பதை நினைத்து பாருங்கள். சுகபோகமாக வாழ்ந்ததற்காகவா? நன்கு உடுத்தியதற்காகவா? நல்ல வாகனங்கள் வைத்திருந்ததற்காகவா? அழகான வீடு கட்டி கொண்டிருந்ததற்காகவா? பொன்னும் பொருளும் ஏராளமாக வைத்திருந்தமைக்காகவா? எத்தகைய மதிப்பீடுகளுக்காக நம்மை மற்றவர்கள் நினைவு கூற வேண்டும்? என்னை பொறுத்தமட்டில் இவர் கடவுளில் நம்பிக்கை வைத்திருந்தார், கஷ்டப்பட்டு உழைத்தார், தாழ்ச்சியோடு இருந்தார், மற்றவர்களை மதித்தார், இரக்க உணர்வு கொண்டு தேவையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் உதவி செய்தார். தம்மோடு இருந்தவர்களுக்கெல்லாம், தாம் சந்தித்தவர்களுக்கெல்லாம் இவர் ஆசீர்வாதமாக இருந்தார் என்று சொல்லப்படுவதைத்தான் பெரிதாக கருதுகின்றேன். பிரியமானவர்களே, கடந்த 9 நாட்களாக எலியா இறைவாக்கினரை பற்றி முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அரசர்கள் முதல் நூலிலிருந்தும் 2ஆம் நூலிலிருந்தும். இன்றைக்கு சீராக் ஞான நூல் எவ்வாறு எலியாவை புகழ்கின்றது என்பதை வாசிக்க கேட்கிறோம். இந்த சீராக்கியன் ஞான நூல் கத்தோலிக்கர் அல்லாத பிற சபையாரின் விவிலியத்தில் இடம்பெறவில்லை. ஆயினும் இணை திருமுறை நூல்களில் ஒன்றாகிய இந்த நூல் அற்புதமான கருத்துக்களை நம் முன் வைக்கின்றது. 51 அதிகாரங்கள் நிறைந்த இந்த நூலில் முதல் 43 அதிகாரங்கள் ஞானம் வழங்கும் நன்னெறியை பற்றி எடுத்துரைக்கின்றது. அன்றாட வாழ்வில் நாம் எவ்வாறு ஞானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்கிறோம். 44 முதல் 50 வரையுள்ள அதிகாரங்கள் மூதாதையரின் புகழ்ச்சி என்று குறிப்பிடப்படுகின்றது. 44ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இவ்வாறு வாசிக்கின்றோம்: மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரையும் தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம் என்று. அந்த அடிப்படையில்தான் 44ஆம் அதிகாரத்தில் ஏனோக்கு, நோவா, அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு புகழ்பாடல். 45ஆம் அதிகாரத்தில் மோசே, ஆரோன், பினகாசு இவர்களுக்கு புகழ்ச்சி. 46ஆம் அதிகாரத்தில் யோசுவா, காலேபு, நீதி தலைவர்கள், சாமுவேல் இவர்களுக்கு புகழ்ச்சி. 47ஆம் அதிகாரத்தில் நாத்தான், தாவீது, சாலமோன், ரெகபெயாம், யெரொபெயாம் என்பவர்களை பற்றி பேசப்படுகின்றது. இன்றைக்கு நாம் வாசிக்கின்ற 48வது அதிகாரத்தில் எலியாவை பற்றி, எலிசாவை பற்றி மற்றும் எசேக்கியா, எசாயா இவர்களை பற்றி புகழ்ச்சியாக பேசப்படுகிறது. எலியாவை பற்றி நாம் பல நாட்களாக சிந்தித்து வந்தோம். சீராக் ஞான நூல் அவரை பற்றி குறிப்பிடுகின்றது. அவர் நெருப்பு போல் எழுந்தார், அவருடைய வார்த்தை தீவட்டி போல் பற்றி எறிந்தது, பஞ்சம் வரச் செய்தார், வானம் பொழிவதை நிறுத்தினார், 3 முறை நெருப்பு விழச் செய்தார், இறந்தவரை எழுப்பினார், அவர் வழியில் தொடர்ந்து பணியாற்ற எலியாவை உருவாக்கினார், தீச்சூறாவளியாக நெருப்பு குதிரை பூட்டிய தேரில் எடுத்து கொள்ளப்பட்டார், அவரை கண்டவர்கள், அவர் அன்பில் துயில் கொண்டவர்கள் எல்லாரும் பேறு பெற்றவர்கள் என்று உரைக்கின்றது. உண்மையாகவே இத்தகைய பாராட்டை பெறுவதற்கு அவர் தகுதியானவர்தான்.
திஷ்பே என்ற ஊரிலிருந்து தோன்றிய சாதாரணமான மனிதர். அவருடைய பெற்றோரை பற்றி, முன்னோரை பற்றி, அவருடைய உருவாக்கத்தை பற்றி, தொடக்க வாழ்வை பற்றி நமக்கு எதுவுமே தெரியவில்லை. ஒரு விதத்தில் மெல்கிசதேக் மாதிரி திடீரென்று அறிமுகம் செய்து வைக்கப்படுபவர். ஆனால் நம்பிக்கையாளர், கடவுளுக்கு நெருக்கமானவர். கடவுள் தன்னை பயன்படுத்தட்டும் என்று தம்மையே முழுமையாக கையளித்தவர். கடவுளை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று யாரையும் கேட்காதீர்கள். அல்லது கடவுளின் பணியை ஆற்ற நான் யார் என்று தயங்கிக் கொண்டு சும்மா இருந்து விடாதீர்கள். திருமுழுக்கு யோவான் சொன்னாரே, பாலைவனத்தில் ஒலிக்கின்ற வெறும் குரல்தான் என்று. அத்தகைய தாட்சியோடு ஆண்டவரை அறிக்கையிடுவதுதான் இறைவாக்கினர்களுடைய கடமை. யாவேதான் என் கடவுள் என்பதுதான் அவர் பெயருக்கே பொருள். நம்முடைய கடவுள் யார்? நம்முடைய மனம் எங்கே இருக்கிறது? நாம் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? எதை பின்பற்றுகிறோம்? எவ்வாறு நடந்து கொள்கிறோம்? கடவுள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக நம்மை படைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தின்படி வாழ்ந்து அதை நிறைவேற்றுகின்றோமா? அவருடைய தோற்றத்தை பாருங்கள். அரசர்கள் 2ஆம் நூல் 1ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வரை. ஒட்டகமயிராடை, தோற்கச்சை, எளிமை, உலகச் சொத்துக்களில் பற்றில்லாமை. அவருக்கு முக்கியமானதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும். யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. எளிமையாக வாழ்ந்து தன்னுரிமையோடு செயல்பட வேண்டும். நம்பிக்கையுள்ள மனிதர், துணிச்சலான மனிதர், தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்த மனிதர். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் இந்த இறைவாக்கினரை போல இருக்கத்தான் அழைக்கப்படுகிறோம். எத்தனை காலம் தத்தளித்து கொண்டிருக்க போகிறீர்கள்? ஆண்டவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப வாழுங்கள் என்று அழைப்பு விடுத்தார் எலியா. நாமும் தத்தளிக்காமல் ஆண்டவரை இறுக்கமாக பற்றி கொள்வோம். பாவச் சோதனைகளில் மூழ்கி ஆண்டவரை விட்டு விலகியிருப்பவர்களை நம்முடைய வாழ்வால், வார்த்தையால் ஆண்டவரிடம் அழைத்து வருவோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆர்வத்தோடு செவி கொடுத்தாரே. நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று ஓரேப் மலையிலே ஆண்டவர் கேட்டபோது, ஆண்டவரை பார்க்க, அவர் கூறுவதை கேட்க தயாராயிருந்தாரே. மீண்டும் மீண்டும் இறைவனை நோக்கி ஜெபித்த இறைவாக்கினரை நாம் மறந்துவிடக்கூடாது. எந்த அளவுக்கென்றால் தயங்காமல் அவர் புதுமைகளை எதிர்நோக்கினார். ஆண்டவர் அவரை ஏமாற்றவில்லை. இறைவனின் வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் செவிமடுத்த எலியாவை பாருங்கள். அவருடைய கட்டளைக்கு எல்லா நிலையிலும் கீழ்ப்படிந்த எலியாவை பாருங்கள். எளிமை கண்டு இறங்கிய எலியாவை பாருங்கள். அநீதியை கண்டு பொங்கி எழுந்த எலியாவை பாருங்கள். தன் சீடர் எலிசாவை அக்கறையோடு அன்போடு உருவாக்கிய எலியாவை பாருங்கள். ஆண்டவரால் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரினால் எடுத்து கொள்ளப்பட்ட எலியாவை பாருங்கள். இன்றைய இறைவாக்கு பகுதியில் நாம் கேட்டது போல, அவருடைய வியத்தகு செயல்களில் அவர் மாட்சிக்குரியவர்தான். அவருக்கு இணையாய் யாரும் பெருமை பாராட்ட முடியாதுதான். சீராக் ஞான நூலில் 44ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரை புகழப்படுகின்ற எல்லாருமே சாதாரண மனிதர்கள்தான். ஆனால் அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை பற்றி கொண்டு அவருடைய மதிப்பீடுகளுக்காக வாழ்ந்தார்கள். முக்கியமாக ஆண்டவருடைய இறைவாக்கு பணியை தயங்காமல் உண்மையுடன் செய்தார்கள். இன்றைக்கு ஆண்டவரில் நம்பிக்கை கொள்கின்ற எல்லாரும், இறைவார்த்தையை கேட்கின்ற எல்லாரும் இந்த இறைவாக்கு பணியில் தயங்காமல் துணிச்சலோடு ஈடுபட்டு ஆண்டவருக்கு சாட்சி பகர அழைப்பு விடுக்கப்படுகின்றது. இந்த இறைவாக்கு பணி ஒவ்வொரு நாளும் நிறைவேறுவது நம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது, தியானிக்கும்போது, அந்த ஆண்டவருடைய வார்த்தையை எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ்வாலும் வார்த்தையாலும் அச்சமின்றி இறைவாக்கினர் எலியாவை போல அறிக்கையிடும்போது, எளிமை கண்டு இறங்கி நல்லது செய்யும்போது, அநீதி நிகழ்கின்ற போது
அதற்கு எதிராக குரல் கொடுக்கும்போது, இப்படி எல்லாரும் இறைவாக்கு பணியில் பங்கு பெறும்போதுதான் நம்முடைய அழைத்தல் முழுமை பெறுகிறது என்பதை மறக்காதிருப்போம். நாம் இறந்த பிறகும் இவர் ஆண்டவருக்கு நெருக்கமாயிருந்தார். அவருடைய மதிப்பீடுகளுக்காக கஷ்டப்பட்டு உழைத்தார். எல்லாரையும் மதித்தார். எளியோருக்கு இறங்கினார். தாழ்ச்சியோடு இருந்தார் என்று சொல்லும் விதத்தில் நாமும் வாழ்வோம். ஆமென்.